டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் திருவருட் பெருவழி தலத்தில் சர்வதேச மையத்தை பெருவழிக்குள் தான் கட்டுவோம் என்று 1.5 ஆண்டு காலமாக அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை. அது ஒரு திருவருட் பெருவழித்தலம், உலகிலேயே மிகப்பெரிய வெட்ட வெளித்தலம். அதை திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உத்தரஞான சிதம்பரம் என்றும் உத்தரஞான சித்திபுரம் என்றும், அது பேரம்பலம் என்றும், ஞானசபை சிற்றம்பலம் என்றால் அந்த 106 ஏக்கர் நிலப்பரப்பு என்பது பேரம்பலம் என்றெல்லாம் தெள்ள தெளிவாக அவர் வரையறுத்து கூறியிருக்கிறார். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு என்று அவர் பெருமானாரையே அழைத்திருக்கிறார் வடலூருக்கு. அங்கே ஒரே ஒரு அம்பலம் தான் உண்டு, இடுக்காக இருக்கிறது, நெருக்கடியாக இருக்கக்கூடிய குறுகிய இடமாக இருக்கக்கூடியதால் இங்கே 8 அம்பலமாக நீங்கள் 106 ஏக்கரில் பறந்து விரிந்திருக்கிறது பேரம்பலம். இங்கே வந்து நடனமாடுங்கள். இதற்கு பெயர் உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம், திருவருட் பெருவழி தலம் என்றெல்லாம் தெள்ளத் தெளிவாக விளக்கம் அளித்திருக்கிறார் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார். சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவெளி தலத்தெழும் சுடரே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அப்படி அவர் புகழ்ந்து கூறுகிறார். அங்கே குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 106 ஏக்கரில் பல பேர் நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. அதையே வள்ளல் பெருமானார் தெற்கு தள்ளி கொண்டு போய் ஞானசபையை கட்டினாரு, அவர் கட்டியிருந்தாருன்னா இங்கே தானே கட்டியிருக்கணும் என்று பல பேர் பல இடங்களில் கேள்வி எழுப்புறாங்க. அது மிக முக்கியமாக அதற்கான விடை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவழி தலத்தெழும் சுடரே என்ற அந்த பாடல் மூலமாக நம்ம அந்த பேருண்மையை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் எந்த இடத்தில் நின்று அந்த தைப்பூசத்தன்று நீங்கள் பார்த்தாலும் அன்று கிழக்கில் வந்து சூரியனும் மேற்கில் சந்திரனும் இரண்டுமே கண்ணுக்கு தெரியும். அப்போ நேர் எதிரே நமக்கு நெற்றி போட்டுக்கு நேர் எதிரே ஞானசபைக்குள்ளே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த ஒளி விளக்கு ஏற்றப்படும். அதைத்தான் வந்து வள்ளல் பெருமானார் சொன்னாங்க, சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவெளி தலம் என்ற 106 ஏக்கரில் 106 ஏக்கர் என்கிற திருவருட் பெருவெளி தலத்து எழும் சுடரே என்று அவர் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த ஜோதி தரிசனத்தை குறிப்பிடுகிறார். ஆக பிசிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மேற்கேயும் சூரியன் கிழக்கேயும் வானில் தெரியக்கூடிய நாள் அந்த தைப்பூச நாள். அன்று ஏற்றப்படக்கூடிய 7 திரை விளக்கி அந்த ஏற்றப்படக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி விளக்கி காண்பிக்கப்படக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி என்கிறது தான் அக்கினி வழிபாடு. அதுதான் அருட்பெருஞ்சோதி வழிபாடு. சந்திர ஒளி, சூரிய ஒளி, அக்கினி ஒளி, இந்த 3 நாள் தான் இந்த உயிரினங்கள் உலகத்தில் வாழ்கின்றன என்கிற காரணத்தினாலும் அதுதான் இயற்கை உண்மை என்கிற காரணத்தினாலும் வள்ளல் பெருமானார் அப்படி சொல்லியிருக்காங்க. எனவே அந்த 106 ஏக்கர் பெருவழி தலம் என்பது பேரம்பலமாகவும் ஞானசபை சிற்றம்பலமாகவும், அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் பிசிக்கலாகவே அந்த இடம் இருக்கு. அப்போ எந்த இடத்தில் நின்று நம்ம பார்க்கும் பொழுது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வலக்கண்ணிற்கு நேராகவும் சந்திரன் இடக்கண்ணிற்கு நேராகவும் நேராக வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒளி, இந்த 3மே வந்து கண்களுக்கு தெரியுமோ அதற்கு ஏற்பதான் அவர் வந்து இந்த ஞான சபையை தள்ளி கட்டியிருக்கார். காரணம் என்னன்னா, நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து வடக்க தள்ளி போறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வடக்க தள்ளி போகும்போது நமக்கு வந்து சூரியன் எப்படி பார்க்கணும் சந்திரன் எப்படி பார்க்க வேண்டிய தேவை ஏற்படலாம். ரொம்ப பின்னாடி தள்ளி போயிட்டோம்னா கூட சூரியன் எப்படி சந்திரன் எப்படி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மிக எளிதாக பார்ப்பதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்று அந்த கோணத்தில் நாம் இந்த பாடலோடு வள்ளல் பெருமானார் பாடிய விதத்தையும் அந்த அப்படிப்பட்ட அந்த ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காருன்னு பார்த்தா, இதற்காகத்தான் நமக்கு அந்த 3 காட்சிகளும் சந்திரன், சூரியன், அருட்பெருஞ்சோதி ஞானசபைக்குள்ளே இந்த 3ம் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும், இதன் மூலமாக அகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திர சூரியர் அதே போல சுழுமுனை ஆகியவற்றையெல்லாம் உணர்ந்து இந்த பிண்ட விந்துவும் அதே போல அண்ட விந்துவும், அதாவது பிண்ட அருட்பெருஞ்சோதியும் அண்ட அருட்பெருஞ்சோதியும் ஒன்றிணையக்கூடிய காலம்தான் அந்த தைப்பூச காலம். எனவேதான் ஆண்டு தைப்பூசம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வள்ளல் பெருமானார் சன்மார்க்கத்தில் வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மாத பூசமும் அதே போலதான். ஏனென்றால் ஓரளவிற்கு வந்து இந்த கோள்களை பற்றியும் வானியல் பற்றியும் கால கணக்கு பற்றியும் அறிந்தவர்கள், அதிலும் குறிப்பாக இந்த முழு நிலவு அதே போல விண்மீன்கள் பற்றி அறிந்தவர்களுக்கெல்லாம் இது எளிதில் புரியும். ஏன் குறிப்பிட்ட ஒரு விண்மீன் நாள், அதாவது நட்சத்திர நாளில் வள்ளல் பெருமானார் அங்கு வழிபட சொல்றாங்க, அதிலும் தைப்பூசத்தன்று ஏன் வழிபட சொல்றாங்க என்றால் அதில் இதுதான் காரணம். தைப்பூசம் என்னவோ இன்று நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 20,000 ஆண்டு காலமாக தைப்பூசம் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய மிக முக்கியமான வழிபாட்டியலாக இருந்திருக்கு. சித்தரியல் வழிபாட்டில்
வழிபாட்டில் மிக முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கிறது இந்த தைப்பூசம் முழு நிலவு நாள். பொதுவாகவே சித்தர்கள் பார்த்தீங்கன்னா வழிபாடு சித்திரையில் இருக்கக்கூடியவங்க முழு நிலவான பௌர்ணமி தான் மிக முக்கியமாக அவர்கள் கணக்கில் எடுத்து அன்றுதான் நிறைய பயிற்சிகள் செய்வாங்க, சத்சங்கங்கள் எல்லாம் செய்வாங்க. அன்றுதான் நிறைய சீடர்களுக்கு அவர்கள் தீக்கை கொடுப்பதெல்லாம் அப்பதான் செய்வாங்க. ஆக முழு நிலவு என்பது சித்திரையில மிக முக்கியமான நாள். அப்ப தைப்பூசம் முழு நிலவு என்பது மிகச்சிறந்த நாள், அதுக்கு மேல ஈடு இணையே கிடையாது இல்லாத நாளாக இருக்கின்ற காரணத்தால் வள்ளல் பெருமானார் பல 10,000 ஆண்டு காலமாக சித்திரையில் முறையை ஒட்டிய அடிப்படையில் தான் அந்த நாளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாத சில அரைவேக்காடுகள் தைப்பூச சதி மாதப்பூச சதி என்பதாக கொண்டு அதை சாதாரண கோயிலாக மாற்றி அங்கே பார்த்தீங்கன்னா மணி அடித்து தீபாராதனை காட்டி கல்லா கட்டுவதற்கான வேலையில் இவங்க இறங்கியிருக்காங்கன்னு பார்க்கிறோம். எனவே அது எவ்வளவு பெரிய பொய் என்பது வள்ளல் பெருமானாருடைய இந்த பாடல் வரிகள் மூலமாக நமக்கு தெரிகிறது. எனவே தான் அவர் அந்த இடத்துல அவர் கட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணரலாம். இதை நீங்க இன்னும் கூட நீங்கள் மிகச்சரியாக நம்ம பார்க்கணும். தைப்பூசத்தன்று நம்ம பார்க்கலாம், பார்த்து அதை நம்ம சரி கூட பார்த்து கொள்ளலாம், ஒரு ஆய்வாகவும் பார்த்து கொள்ளலாம். இது ஒரு புறம் இருக்க, இப்படிப்பட்ட அந்த பெருவழி தலத்தை உத்தரஞான சிதம்பரத்தை உத்தரஞான சித்திபுரத்தை எனக்கு அருளும் பொருளும் அனைத்துமே கொடுத்தது, சித்திகள் அனைத்தும் கொடுத்தது என்று உத்தரஞான சிதம்பரம் ஆலையில் அவ்வளவு பாடல்கள் பாடி வச்சிருக்காங்க வள்ளல் பெருமானார். அப்படிப்பட்ட அந்த பெருவழி தலத்தை சிதைத்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக தகர கொட்டாயை போட்டு வச்சு அங்கே மழை தண்ணீர் தேங்கவும் அதே போல அங்கே கொசு வரவும் இரவு பகலாக இரவு நேரங்களில் அங்கே மது இருந்துவதற்கான இடமாகவும் தற்பொழுது மாற்றி சிதைத்து வைத்திருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை. அந்த குழியை ஒட்டி தகடுகள் போடுங்கன்னு உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இதுதான் சமயம்னு இவர்கள் கட்ட விரும்பக்கூடிய நிலப்பரப்பில் எல்லாம் தகரக்கோட்டையை போட்டு யாருமே மக்கள் சேர முடியாத எவ்வளவு பெருவழித்தலம் அழகாக இருந்ததோ அதை ஏற்கனவே சிதைத்து சின்னா பின்னமாக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேல்தான் கட்டணம் கட்டியே தீர்வோம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடாக என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏ சைட் என்று சொல்லக்கூடிய ஞானசபை உள்ள இந்த 72 ஏக்கர்ல கட்டுவதற்கு எதிர்ப்பு உடனே மாற்றாக இவங்க என்ன பண்ணாங்க, 2 கிலோமீட்டர் தள்ளி வல்லார் பெயரில் உள்ள இன்னொரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு பி சைட் என்று பெயர் வைத்து விட்டார்கள். இப்போ இந்த வழக்கு விசாரணையில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஏ சைட் என்று சொல்லக்கூடிய ஞானசபை உள்ள இந்த 72 ஏக்கரில் இருக்கக்கூடிய இன்னும் காணாமல் போயிருக்கூடிய 34 ஏக்கரையும் நீங்கள் எடுத்து தர வேண்டும், அதற்கு பிறகுதான் கட்டிடம் கட்டுவதை பற்றி பேச வேண்டும் என்று நீதியரசர் சொல்லிட்டார். உடனே 2வது 3வது ஹியரிங்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா பி சைட்ல ஒரு 3 பில்டிங் கட்டிக்கிறங்க என்று அனுமதி கேட்டு வாங்கி விட்டார்கள். அப்பதான் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆச்சு. 100 கோடி ரூபாய் திட்டத்தை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும், அதில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்றுதான் ஒரு தமிழ் வேங்கை என்பவர் மனு போட்டிருந்தார். ஆனால் அந்த 100 கோடி ரூபாய் ஜியோ அடிப்படையிலேயே பி சைட்ல கட்ட அனுமதித்த போது அவருடைய மனு காலாவதி ஆகிவிட்டது. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வினோத் ராகவேந்திர அவர் தான் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போறார். நாங்கள் பி சைட்லையும் கட்ட வேண்டாம்னு சொன்னோம். காரணம் என்னன்னா ஏ சைட் டிஸ்பியூட் முடியல, அதுக்குள்ள பி சைட்டை கட்டுறாங்க, பி சைட்ல முழுதும் கட்டல, அங்கேயும் நிறைய பர்மிஷன்லாம் குளறுபடின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, எல்லா மனுக்களையும் இவர்கள் மீண்டும் விசாரிக்க வேண்டும். கீழ் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் சரிவர இந்த மனுக்கள் மீது 4 மனுக்கள் இருக்கு கிட்டத்தட்ட. இது எல்லாமே இம்ப்ளீட் பெட்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எதையுமே இவர்கள் விசாரிக்கவில்லை, விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பிச்ச போது கடந்த வாரம் அந்த வழக்கு விசாரணை வருது. அப்ப நீதியரசர் அவர்கள் என்ன பண்ணாங்க, உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அந்த வழக்கு விசாரணை ஜூன் 5ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிடறாங்க. இதுக்கடையில் எங்களுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அந்த தற்காலிக தடை நீக்கிருச்சு, அதனால அங்க பில்டிங் கட்டுறோம் கட்டுமானம் கட்டுறோம்ட்டு பி சைட்டில் ஒரு கட்ட தொடங்கி விட்டார்கள். ஆனால் இது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உச்சநீதிமன்ற அவமதிப்பு. இது பற்றி உயர்நீதிமன்றத்தில் சொன்ன போது என்ன சொல்லிட்டாங்க நீதியரசர், நீங்க உச்சநீதிமன்றத்தில் நீங்க அவமதிப்பு வழக்கு தொடுத்துக்குங்க, அவமதிப்பு அங்கே போய் கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன தெரியுங்களா, அதில் பிரச்சனை இருக்கு. யாருக்கு பிரச்சனைனா இந்து சமய அறநிலையத்துறைக்கு. இந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பி சைட்டில் கட்ட நாங்கள் அனுமதிக்க கூடாது என்று போட்டோம், அதை வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எனவே மேல்முறையீடு அவங்க கிட்ட வந்திருக்கோம்னு சொன்ன போது உச்சநீதிமன்றம் அப்படியா விசாரிக்கலாம்ப்பா, நீங்க அது வரைக்கும் யாரும் பி சைட்ல எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னு தற்காலிக தடை போட்டது. அதற்கு பிறகு அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, எல்லா மனுக்களையும் விசாரிக்க வேண்டும், முதலிலிருந்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன பொருள், அதுவரை இறந்து கிடந்த தமிழ் வேங்கையுடைய மனுவுக்கும் உயிர் வந்து விட்டது. தமிழ் வேங்கையருடைய மனு அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக 100 கோடி ரூபாய் திட்டத்தை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் அதே வேளையில் தமிழ் வேங்கை அவர்கள் ஒரு பெட்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பி சைட்டில் நீங்கள் அத்தனை திட்டங்களையும் பி சைட்டில் கட்டிக்கொண்டால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவர்கள் இப்பொழுது கட்டுறது 3 கட்டணங்கள் தான். ஆக தமிழ் வேங்கையுடைய மனுவும் தற்பொழுது மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும். அவருடைய மனு என்ன சொல்லுது, ஜியோவே கேன்சல் பண்ண சொல்லி அந்த சொல்லுது. அப்ப ஜியோவே கேன்சல் பண்ண சொன்ன அந்த மனு மீண்டும் விசாரணைக்கு உயிர் பெற்று விசாரணை
விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை பி சைட்டில் அந்த ஜியோவை வைத்துக் கொண்டே தற்பொழுது கட்டடங்களை கட்டிக் கொண்டிருக்கிறது. இது நீதிமன்ற அவமதிப்பாச்சா? அதற்கடுத்தது உச்சநீதிமன்றம் நீங்கள் மீண்டும் மறுவிசாரணை செய்ய வேண்டும் எல்லா மனுக்களையும் என்று சொல்லிவிட்ட பிறகு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்புள்ள இந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்லணும், இதெல்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, மறுபடியும் எல்லா மனுக்களையும் விசாரிக்க சொல்லியிருக்கு. அப்ப நம்ம போய் இப்ப கட்டணும் அப்படின்னா இது மக்கள் வரிப்பணம், இதுல போய் நம்ம கட்டணும் அப்படின்னா நாளைக்கு நமக்கு தீர்ப்பு எதிராக வந்தா இதை இடிக்க வேண்டிய தேவை என்ன வந்தா என்ன பண்ணுதுன்னு உச்சநீதிமன்றமே கேட்டுருச்சு. நாங்க எங்க சொந்த ரிஸ்க்ல கட்டிக்கிறோம், நாங்க வேணா இடிச்சுக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. நாங்கள் வேண்டும் என்றால் எங்களுக்கு தீர்ப்பு எதிராக வந்தால் நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் இடித்து விடுகிறோம் என்று தமிழ்நாடு அரசு அப்படியே நெஞ்ச நிமித்தி சொல்லிட்டு வந்திருக்கு. நமக்கு என்ன கேள்வின்னா, யார் வீட்டு காசு அது? நீங்கள் இப்ப கட்டுறீங்க இல்லையா, இது சேகர் பாபு அவர்கள் சொந்த காசை போட்டு கட்டுறாரா, இல்ல அந்த குறிப்பிட்ட அந்த கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை போட்டு கட்டுறாங்களா? இது மக்கள் வரிப்பணம். மக்கள் வரிப்பணத்துல நீங்க கட்டுவீங்க. உங்களுக்கு நீதிமன்றம் சொல்லுது மறுபடியும் விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டது. விசாரணையை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறது. அதற்குள் நீங்கள் கட்ட வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டிருக்கிறது? அப்படி நீங்கள் கட்டி அதை இடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் இடிப்போம் என்றால் கட்டுவதற்கான செலவும் இடிப்பதற்கான செலவும் மக்கள் வரிப்பணமா இல்லையா? இது ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் ஒரு இந்து சமய அறநிலையத்துறை கருத்தில் கொள்ளாமல் நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்ற சிறுபிள்ளைத்தனமாக தற்பொழுது கட்டடங்களை கட்டிக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன பொருள்? உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிடும் என்று உறுதியாக நம்புகிறதா இந்து சமய அறநிலையத்துறையும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்களும்? அப்படின்னு என்ன பொருள்? இல்ல நாங்க இடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப கட்டக்கூடிய படம் இடிக்கக்கூடிய படம் மக்கள் வரி பணம். யார் கேட்டு நீங்க வரிப்பணத்தை இப்படி வாரி இறைச்சி உங்களுடைய ஈகோவிற்காகவும் உங்களுடைய ஒரு அடம்பிடிப்பதற்காகவும் இப்படி தாறுமாறா செலவு செய்றீங்க என்று மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதற்கெல்லாம் விடை சொல்ல வேண்டிய நிலையில் சேகர் பாபு ஐயா இருக்காங்க. தேர்தல் நெருங்கி வருகிறது. ஆக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைப்பாடை எடுத்திருப்பது அப்படின்னா இது எந்த விதமான ஒரு அணுகுமுறை? இது ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்தினுடைய துறைக்கு சரியானதா என்கிற கேள்வி எழுகிறது இல்லைங்களா? எனவே இப்பொழுது இந்த முழுக்க நீதிமன்ற அவமதிப்பாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை குப்பையில் தூக்கி போட்டுட்டு தான் செய்யறாங்க. பொதுவாக சேகர் பாபு ஐயா இதில் அவர் வழக்கமாக இருக்கலாம். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் பெரும் கரும்புள்ளியாக மாறாதா? ஏனென்றால் ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா மருதமலையில் தமிழில் பாதிக்கு பாதி குண்டங்கள்ல தமிழ் வேள்வி குண்டங்கள்ல தமிழ் மந்திரம் ஒலிக்க வேண்டும் சொன்னாங்க. அதற்கே நீங்க பாத்தீங்கன்னா வெளியில நின்று ஓதுவாரை தேவாரம் திருவாசகம் பாட விட்டுட்டு இங்க ஸ்வாகா 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 என்று நீதிமன்றத்தை ஏமாற்றியவர் தான் சேகர் பாபு. அதே போல இங்கேயும் நீதிமன்றங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டு மக்கள் வரிப்பணத்தை வைத்து தான் நடத்த விரும்பக்கூடிய இந்த நாடகத்தை நடத்தி விடலாம் என்று நினைக்கிறாரா திரு சேகர் பாபு என்கிற கேள்வியும் எழுது இல்லைங்களா? எனவே தமிழ்நாட்டில் உள்ள அதே ஒரு உலகெங்கிலும் உள்ள தமிழ் கூறும் மக்கள் குறிப்பாக திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மீது பற்றுதலும் பண்பும் அன்பும் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் நீங்கள் அப்படியே அமைதியே காத்து கொண்டிருந்தால் இவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அடிப்படையில் இருக்காங்க. எத்தனையோ இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சாலையில் போராடிட்டு இருக்காங்க. ஓய்வூதியங்களை கொடுங்கன்னு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கழிப்பறைகள் இல்லை என்று பள்ளி மாணவர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து இவ்வளவு வேகமாக விரைவாக அவற்றையெல்லாம் செய்வதை செஞ்சிருந்தா நம்ம பாராட்டலாம். அவற்றையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு இங்கே உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் எல்லாம் அவமதித்து அதை எதிர்த்து நாங்கள் இந்த இடத்துல கட்டணம் கட்டியே தீர்வோம், தேவைப்பட்டால் நாங்கள் மீண்டும் இடிக்கக்கூட தயார் என்கிற மனோபாவத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய அமைச்சர் அதனுடைய சகல பரிவாரங்களும் இது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அப்ப மாற்றுத்திறனாளிகளுடைய அதே போல தமிழ்நாட்டில் உள்ள கழிவறைகளில் அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. அதற்கெல்லாம் இவர்கள் இவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுக்கவில்லை. அதில் இங்கே மட்டும் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் இந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு என்பது ஏன் என்கிற கேள்வியை ஒவ்வொரு சன்மார்க்கரும் மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.